டிசம்பர் மாதம் இந்தியாவில் பரபரப்பான பயணக்காலம், ஆனால் அது வெறும் குழப்பத்துடன் தொடங்கிவிட்டது. ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 1000 விமானங்கள் 24 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதங்கள் ஏற்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் விமான நிலையங்களில் சிக்கித் தவித்தனர். பலர் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவித்தனர். சில விமான நிலையங்களில் போராட்டங்கள் கூட நடந்தன. பைலட் நெருக்கடி நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோவை முடக்குகிறதா? நிலைமைகள் மிகவும் மோசமாக இருப்பதால் இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அவர்கள் இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இண்டிகோ இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம். அவர்களுக்கு 60% சந்தை பங்கு உள்ளது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் 2200 விமானங்களை இயக்குகிறார்கள். இந்த மாதம் இண்டிகோ டிஜிசிஏ ஆல் புதிய விமான நேர விதிகளை அமல்படுத்தியது. அதுதான் சிவில் விமான போக்குவரத்து டிஜிசிஏ இயக்குனர் ஜெனரல். இது அடிப்படையில் இந்தியாவின் விமான கண்காணிப்பு அமைப்பு. அவர்கள் புதிய விதிகளை கொண்டு வந்தனர். Ladies and gentlemen, I'm Peter Elbers, the CEO of Indigo. I want to share with you that we have experienced severe operational disruptions for the past few days. Since then, the crisis continued to aggravate, with today, December 5th, being the most severely impacted day, with the number of cancellations well over 1,000, or more than half of our number of daily flights. I, on behalf of all of us at Indigo, would like to extend our sincerest apologies for the major inconvenience this has caused to many of our customers. வெள்ளிக்கிழமை டிஜிசிஏ அறிவித்த விதிவிலக்குகள் உட்பட அட்டவணைகளை மீட்டெடுக்கவும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். ஆனால் டிஜிசிஏ இண்டிகோவை இதிலிருந்து தப்பிக்க விடவில்லை. அவர்கள் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். டிஜிசிஏ 4 பேர் கொண்ட குழுவை அமைக்கும். என்ன தவறு நடந்தது என்பதை அவர்கள் விசாரிப்பார்கள். இப்போது இந்த நெருக்கடி 1 அல்லது 2 நாட்களில் தானாகவே தீராது. அடுத்த சில நாட்களில் உங்களிடம் விமானங்கள் இருந்தால் தயவுசெய்து அட்டவணையை தொடர்ந்து சரிபார்க்கவும். மேலும் இடையூறுகள் இருக்கும். டிசம்பர் 15 வரை இடையூறுகள் தொடரும் என்று இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரியே கூறினார். அப்படிச் சொன்னாலும் வின் நடவடிக்கையில் அனைவரும் மகிழ்ச்சியடையவில்லை. குறிப்பாக இந்திய விமானிகள் சங்கம். டிஜிசிஏ அடிபணிந்துவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். மீண்டும் பிரதிநிதித்துவங்கள், முறையான கடிதங்கள் மற்றும் உங்கள் மதிப்பிற்குரிய அலுவலகத்துடன் நேரடி விவாதங்கள் இருந்த போதிலும் எடுக்கப்பட்டு இந்த முடிவு FTL விதிமுறைகளின் உணர்வையே குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளது மற்றும் பறக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை கடுமையாக சமரசம் செய்துள்ளது. எனவே விமானிகளை பொறுத்தவரை புதிய விதிமுறைகள் பாதுகாப்புக்கானவை. அவற்றை நீர்த்துப் போகச் செய்வது என்பது பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பதாகும். மேலும் கோபப்படுவது விமானிகள் மட்டுமல்ல, சமூக ஊடக பயனர்கள் வின் நடவடிக்கையையும் கேள்வி கேட்கின்றனர். இது பயணிகளின் பாதுகாப்பை பாதிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். விமானிகளின் வரம்புகளை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இண்டிகோ முழு அமைப்பையும் பணய கைதியாக வைத்திருப்பதாகவும் மிரட்டல் வேலை செய்ததாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். இது இன்றிரவு நம்மை பெரிய கேள்விக்கு கொண்டு வருகிறது. இந்திய விமான அமைப்பு அத்தகைய அதிர்ச்சிகளுக்கு தயாராக உள்ளதா? அல்லது நிமிடங்களில் நொறுங்கக்கூடிய அளவுக்கு உடையக்கூடிய ஒரு துறையை நாம் கட்டமைத்துள்ளோமா? இண்டிகோ இந்தியாவின் 60% வானத்தை கட்டுப்படுத்துகிறது. ஏர் இந்தியா மேலும் 25% ஒன்றாக வைத்திருக்கிறது. இது 2 விமான நிறுவனங்களுக்கிடையேயான சந்தை பங்கில் 85% ஆகும். அதாவது இந்த 2 விமான நிறுவனங்களும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு 5 இருக்கைகளிலும் 4ஐ கட்டுப்படுத்துகின்றன. இது ஒரு உன்னதமான இரட்டை வேடம். எனவே அவற்றில் ஒன்று செயலிழந்தாலும், ஒன்று மூச்சு திணறினாலும் முழு அமைப்பும் செயலிழந்துவிடும், அதுவும் சரிந்துவிடும். குழப்பத்தை தணிக்க ஸ்பைஸ்ஜெட் கூடுதல் விமானங்களை சேர்த்துள்ளது, ஆனால் அது போதுமானதாக இல்லை. இண்டிகோ இயங்கும் மிகப்பெரிய அளவிற்கு எதுவும் பொருந்தவில்லை. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்த புதிய விதிகள் கடந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்டன. இதற்கு தயாராக இண்டிகோவுக்கு போதுமான நேரம் இருந்தது. பிறகு அவர்கள் ஏன் தயாராக இல்லை? அவர்கள் தயாராக இல்லை என்றால் டிஜிசிஏ இதைப் பற்றி என்ன செய்தது? விமான போக்குவரத்து கண்காணிப்பு குழு ஏன் வேகமாக செயல்படவில்லை? அரசாங்கம் ஏன் முன்னதாகவே தலையிடவில்லை? இது நெருக்கடியின் 5வது நாள். அவர்கள் அனைவரும் இப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அது இவ்வளவு தூரம் அதிகரிக்கும் வரை அவர்கள் ஏன் காத்திருந்தார்கள்?
நாம் உலகின் 5வது பெரிய விமானச் சந்தை. இந்தியாவின் விமானப் போக்குவரத்து இரட்டிப்பாகும்போது என்ன நடக்கும்? உலகின் 3வது பெரிய சந்தையாக நாம் மாறும்போது என்ன நடக்கும்? அதற்கு நாம் தயாரா? நமது கட்டுப்பாட்டாளர்கள் தயாரா? நமது விமான நிறுவனங்கள் தயாராக உள்ளனவா? அல்லது எதுவும் உடைந்து விடக்கூடாது என்று நாம் நம்புகிறோமா? ஏனெனில் இந்த வாரம் ஏதோ ஒன்று உடைந்து போனது. நமது வானம் உண்மையில் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியது என்பதை நாடு ஒரு பார்வை பார்த்தது.